பொதுவாக வேலை செய்கிற இடத்துல தங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள எப்படியாச்சும் கவுக்கணும்னு ஜூனியர் சிலர் முயற்சி பண்ணுறது உண்டு. ஆனால் சீனியரை அந்த பொசிஷன்ல இருந்து தூக்குறதை விட ஆளையே மொத்தமாக காலி பண்ணிடலாம்னு திட்டம் போட்டு தீர்த்து கட்டி இருக்காரு இங்க ஒரு அப்ரெண்டிஸ் தொழிலாளி. பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட தென்னந்தோப்போட காவலாளி நடுநிசி இரவுல கொடூரமான முறையில வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் தூங்கிக் கொண்டிருந்த வயர் கட்டில்ல இன்னும் ரத்தம் கூட காயல. கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதத்தை எவிடன்ஸுக்காக சாக்கு பையில எடுத்து போன போலீஸ் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மூங்கில் ஊரணி பகுதியில் உள்ள தென்னந்தோப்புல தான் நடந்த இந்த படுபயங்கர கொலை அரங்கேறியிருக்கு. கொல்லப்பட்டவரோட பேரு முருகன். வயது 60லிருந்து 65க்குள்ள இருக்கும். இது தவிர இறந்தவருடைய போட்டோ, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி போன்ற எந்த ஒரு அடையாளமோ போலீஸுக்கு கிடைக்கல. வயிற்று பிழைப்பை தேடி வந்த முதியவருக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுத்து மாச சம்பளமும் கொடுத்திருக்காரு இந்த தென்னந்தோப்போட முதலாளி. பகல் முழுவதும் தேங்காய் மட்டை உரிக்கிறது, லோடு ஏத்துறதுன்னு தோட்டத்துல கடினமா உழைக்கக்கூடிய முருகன் பொழுது சாஞ்சதும் குவார்ட்டர் அடிச்சிட்டு போதையில படுத்துருவாராம். இது தவிர முருகனுக்கும் வேறு யாருடனும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. உடனடியா அருகில் இருந்த டாஸ்மாக் கடை வழித்தடத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்தையும் போலீஸ் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுல சம்பவம் நடந்த அன்னைக்கு முருகன் கூடவே ப்ளூ டிஷர்ட் அணிந்திருந்த மற்றொரு நபரும் சைக்கிள்ல போனது பதிவாகி இருக்கு. அது யாருன்னு விசாரிச்சவதான் கடந்த ஒரு வார காலமா அந்த நபர் தன்னோட தோட்டத்துக்கு தினமும் வேலை கேட்டு வந்து போனதா தென்னந்தோப்போட உரிமையாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த மர்ம நபரோட பேரு இளமாறன். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளமாறனுக்கு 50 வயசு இருக்கும். பிழைப்பு தேடி ஊர் ஊரா சுற்றி திரிந்த இளமாறன் சில தினங்களுக்கு முன்பு சிவகங்கையில உள்ள இந்த தென்னந்தோப்புக்கு வேலை கேட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே தோட்டத்தை பராமரிச்சுக்க முருகன் இருந்த போதிலும் இளமாறனுக்காக பரிதாபப்பட்ட முதலாளி 2-3 நாளைக்கு வந்து மட்டை உரிங்க, வேலை எப்படி செய்றீங்கன்னு பார்த்துட்டு சம்பளம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 நாட்களுக்குள்ளதான் முருகனும் இளமாறனும் நண்பர்களா மாறி இருக்கிறாங்க, எதிரிகளாவும் மாறி இருக்கிறாங்க. இளமாறன் எங்க இருப்பார்னு போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில அதே பகுதியில வழிப்போக்கனா சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமியார் போலீஸுக்கு கொலையாளிய பிடிக்கிறதுக்கான வழியை காட்டியிருக்காரு. சாமியார் கொடுத்த க்ளூ மிஸ் ஆகல. இளமாறனை அதிரடியா கைது பண்ண போலீஸ் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொன்ன பதில் எல்லாரையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு முருகன் அப்பரண்டிஸா வேலைக்கு சேர்ந்த இளமாறனுக்கும் மது வாங்கி கொடுத்திருக்கிறாரு. தென்னந்தோப்போட மோட்டார் ரூம் பக்கத்துல அமர்ந்து மது அருந்தும் போது இருவருக்கும் வேலை தொடர்பா வாக்குவாதம் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து முருகன் இது தன்னுடைய கண்ட்ரோல்ல உள்ள தென்னந்தோப்பு, நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு இளமாறனுக்கு கட்டளையிட்டுட்டு கட்டில்ல படுத்து உறங்கி இருக்கிறாரு. தலைக்கேறிய போதையில இருந்த இளமாறன் முருகன் உசுரோட இருக்கிறதால தான் தனக்கு வேலை நிரந்தரமாலன்னு நினைச்சிருக்காரு. அதோட முருகனுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாததால அவரை சத்தம் இல்லாம கொலை செஞ்சுட்டு தோட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம்னு நினைச்சதா தெரியுது. அதன் காரணமா ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த முருகனோட தலையில தலையணைய வச்சு அழுத்தி கொலை செய்ய முயன்றிருக்கிறாரு. ஆனா 60 வயசுலயும் முருகன் உயிரை காப்பாத்திக்க வலு கொடுத்து போராடி இருக்கிறாரு. இதை தொடர்ந்து அங்கிருந்து அறிவாளை எடுத்த இளமாறன் முருகனை சரமாரியா வெட்டி கொலை செஞ்சு இருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. முருகனோட கை தனியா வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறதால கொலை செஞ்ச பிறகு இளமாறன் டெட் பாடியை மறைக்க முயன்றாரா என்கிற சந்தேகமும் காவல்துறையினருக்கு எழுந்திருக்கு. கொலையாளியிடம் இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீஸ் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.